ஹாய் ஒருவன் ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வீடியோ போடலை, மலைக்கு போயிட்டு வந்துட்டேன். உங்களுக்காக நான் ப்ரே பண்ணியிருக்கேன். எல்லாருமே நல்லா தான் எழுத போகிறேன். எனக்கு கொஸ்டின் இப்போ ஈஸியாக வரணும்னு வேண்டியிருக்கேன். கண்டிப்பாக அந்த ஐயப்பன் நம்மளை காப்பாற்றுவாருன்னு நான் நம்புவோம். ஐயப்பன் மட்டும் இல்லை, எல்லா சாமிகளும் நமக்கு துணையாக இருப்பாங்கன்ட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நான் வேண்டது மட்டும் இல்லை, நீங்களும் ப்ரே பண்ணுங்கள் உங்களுக்காக. ஏன்னா இந்த வருஷம் பப்ளிக் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னடா இந்த வருஷம் பப்ளிக் ரொம்ப முக்கியங்கிறான். எல்லா வருஷமும் ரொம்ப முக்கியம்தான். எஸ்பெஷலி அந்தந்த வருஷத்தில் எழுத போகிறவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் தானே, அதைத்தான் மீன் பண்ணேன். இப்போ உங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு பப்ளிக், சரிங்களா? ஸோ அதனால் 10th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் யாருனாலுமே ரொம்ப முக்கியம், இந்த 11th. ஸோ இன்னும் நமக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 38 நாள் தான் இருக்குது. இதுதான் இங்கே நான் வருத்தப்படுற வேண்டிய ஒரு விஷயமே. பொங்கல் லீவில் எத்தனை பேர் படிச்சிங்க? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நான் பிளான் போட்டு கொடுத்தேனா? கிராஸ் சீரிஸ் கேட்குறீங்க, இல்லைன்னு சொல்லலை. என்னால் போடவும் முடியல, உடம்பும் சரியில்லை. இப்போ போயிட்டு மலைக்கு வேறு போயிட்டு வந்துட்டேன். என்னோடய பாட்டை விட்டுருங்க. ஆனால் உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. இதை மட்டுமே ஒழுக்கமாக படிங்கப்பா, 90 மார்க் 85 மார்க் எடுக்கலாம்ப்பா 90க்கு அப்படின்னு எல்லாமே சொல்லியாச்சு. முக்கியமாக 12th 11th கூட 5 மார்க்ஸ் எல்லாம் தான் போட்டிருக்கோம். 10th மேக்ஸும் சோஷியலில் 5 மார்க் நினைக்கிறேன், அவ்வளோதான் போட்டிருக்கோம். மித்தபடி 12க்குன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ எத்தனை பேர் இந்த லீவில் படிச்சிங்க சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த ஒரு வாரம் லீவில் படிச்சிங்க? நான் அடித்து சொல்கிறேன், 80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருக்க மாட்டேங்க. பொங்கல் லீவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, இதுதான் உண்மை. ஸோ நான் வந்து யாரையும் குறை சொல்லணுமேன்னு சொல்லலை, இது வந்து உண்மையாக நடக்கிறது. அப்போ இதில் வந்து ஜனவரி 13 நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. 18ஆம் தேதி இன்னிலேருந்து கணக்கு வச்சிங்கன்னா பிப்ரவரி 28 நாள் இருக்குது. அதில் ப்ராக்டிக்கலுக்கு 3 அல்லது 4 நாள் நமக்கு போயிடுச்சுன்னா மைனஸ் பண்ணி பார்த்தா 38 நாள் தான் நமக்கு படிக்க முடியும். 38 நாளும் நீங்கள் படிப்பீங்களா? ஆனால் நான் ஒன்று சொல்லட்டா, இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் நல்ல மார்க் வருமானு கேட்டால் 500 525 மார்க் எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணியாவது டெய்லியும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். என்னெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் பண்ணுவீங்களான்னு பாருங்கள், பண்ண முடியுதான்னு பாருங்கள். சம்திங் எல்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஷெடியூல் போட மாட்டீங்க. ஒரு 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 நானே ஒரு 2 நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. ஆக்சுவலாக அந்த முந்தா நேற்று போட்ட வீடியோ வந்து நான் முதல்ல ஷூட் பண்ணுது. ஆக்சுவலாக 2 நாளாக நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசி 2 நாள் ஆச்சு. ஸோ இந்த 2 நாளில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க பார்க்கும்போது ஒரு சிலர் நம்ம வீடியோ பார்த்து படிப்பாங்க, இவர் சொல்லிட்டாரேன்னு சொல்லி படிப்பாங்க. அவங்களுமே இப்போ படிக்கலைங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. நான் சொல்கிறது யாருக்கு தெரியுதோ இல்லையோ, நம்ம சேனல் வீடியோ பார்த்து நான் சொல்கிற வார்த்தைனால படிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு இப்போது தோணியிருக்கும், ஓ விவேக் சார் 2 நாள் வீடியோ போடலை, அதனால் நான் படிக்கலை, அது மறந்துட்டேன். இப்படிலாம் கிடையாது. விவேக் சார் இருப்பாரோ இல்லையோ, இல்லை வீடியோ போடுவாரோ இல்லையோ, நம்ம உங்கள் மார்க்கு நிரந்தரமாக இருக்கணுமா வேணாமா விட்டுருங்க, என்னோடய பாட்டை விட்டுருங்க. பட் ஆனால் உங்களுடைய மார்க் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம சேனல் உறுதுணையாக இருக்குது, இல்லவே சந்தேகமே கிடையாது. ஆனால் நீங்கள் ரெடியா? சரி, ஓகே. 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் டைம் வந்து வெரி லோவாக இருக்குது. 10th வந்து கொஞ்சம் ஒரு 20-28 நாள் ஜாஸ்தி இருக்குது, இல்லை நான் சொல்லவே இல்லை. அப்போ 10th லோ டைம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். ப்ரிப்பரேஷன் ஹெவியாக இருக்கும், டெய்லியுமே கன்சிஸ்டன்சியாக இருக்கும். போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிவிஷன் மட்டுமே பண்ணுங்கள். இந்த 38 நாள் ரிவிஷன் மட்டும் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஆர் இம்பார்ட்டன்ட் நம்பி மட்டும் படிக்கிறவங்க ஒரு 530க்கு மேலே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணி படித்தாலும். ஆனால் அப்போ நீங்கள் படிப்பீங்களா? எவ்வளோ நேரம் டெய்லி படிக்கணும் அப்படின்னு கேட்டால் 9 மணி நேரம் படிக்கணும். சார் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க சார். ஸ்கூல் இருந்ததுன்னா 6 மணி நேரம் படிக்கணும். எப்படி? ஸ்கூல் விட்டு வரதே 7 மணி, அப்புறம் எப்படி சார் 6 மணி நேரம்? 6 மணி நேரம் நீ வந்து படிச்சிக்கணும். காலையில் 3 மணி நேரம், ஈவினிங் 3 மணி நேரம் மஸ்ட் ஸ்டடி. இது வந்து கடைசி நிமிஷம் படிப்பு. நீ வந்து என்ன பண்ணுவேன்னு தெரியாது, போர்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு உனக்கு தெரியும். ஸோ நீ வந்து கம்ப்ளீட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அடுத்து கன்சிஸ்டன்சி. டெய்லியுமே இந்த 38 நாள் ஒரு ஐயப்ப சாமிக்கு மாலை போட்ட மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியாக நீ இருந்து படிக்கணும். அண்ட் மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். மேக்ஸ் கண்ணிலெல்லாம் பார்க்கக்கூடாது. மேக்ஸு இப்படி பார்க்குறானுங்க, என்னப்பா அது, ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அங்கே வந்து ஒரு 7 5 மார்க் எழுதணும், 7 3 மார்க் 2 மார்க் எழுதணும், எப்படி ஞாபகம் வச்சுக்குவீங்க? ஒர்க் அவுட் பண்ணி அந்த கான்செப்ட் புரிஞ்சு அந்த ஸ்டெப்பு ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு வருதா, ப்ளஸ் மைனஸில் தப்பு வருதா, எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தானே தெரியும். ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் டெரிவேஷன் ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல யாருமே, அதையும் கண்ணில் பார்த்துட்டு போகிறீங்க. டெரிவேஷன்ஸை மஸ்ட் ஒர்க் அவுட்டு. கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன் எழுதி பாருங்கள். இப்போ எத்தில் போர் டெஸ்ட்டு, கார்பன் மெயின் ரியாக்ஷன், மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், இதுக்கெல்லாம் ஈக்குவேஷன் இருக்கா இல்லையா?
தியரி வெறுனே தியரி இல்லை வந்து ஒரு லாண்ட்ரைட் ஆக்னைன் இந்த மாதிரி கொஸ்டின் தியரி ஓகே. கிறிஸ்டலைன் அமார்ஃபஸ் பிசிசி பேக்கிங் எஃபிஷியன்சி என்ன பாவம் பண்ணிச்சு, டெரிவேஷன் அது கண்ணில் பார்த்துட்டு போகிறீங்க. அதே மாதிரி நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், ஆண்ட்ரஸ் ஈக்குவேஷன் எல்லாம் நல்லா படிக்கிறீங்க, எக்ஸாம் போன மறந்துடுது. கெமிஸ்ட்ரி என்னங்க பாவம் பண்ணிச்சு, டெரிவேஷன்னாலும் சரி, கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன்னாலும் சின்ன ஈக்குவேஷனாலும் சைனல் லீச்சிங் மாதிரி சின்ன ஈக்குவேஷனாலும் இருந்தால், ஆட்டோ ரிடக்ஷன் மாதிரி இருந்தால் தயவு செய்து போட்டுப்பார், எழுதிப்பார், ஒரு 10 வாட்டி எழுதிப்பார், அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து திரும்ப எழுதிப்பார். ஒர்க் அவுட் பண்ண முடியாது. கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் அது முக்கியமான ஆர்கானிக் ஈக்குவேஷன் எழுதிப்பார். இது கன்சிஸ்டன்சியாகவே யாரும் பண்ணுறதில்ல. இதெல்லாம் பண்ணிங்கனாலே பாதி பிரச்சனை, முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் இதெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல. நீ ஒழுக்கமாக இல்லாமல் போ, டிசிப்ளின் ஆயிரு, இல்லை ஃபுட்டு இன்டேக் வந்து நான் வெளியே சாப்பிட்றேன், இல்லை வெளியே சுற்ற போகிறேன், இதெல்லாம் ஒரு பார்ட்டு. ஆனால் உனக்கு இருக்க இந்த 38 நாளில் இன்றைக்கி எவ்வளோ பேர் வெளியே போயிருக்கீங்க, எவ்வளோ பேர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ பேர் கேம் ஆடிட்டுருக்கீங்க, எவ்வளோ பேர் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்ட்டு எடுத்து பார்த்தா நிறைய பேர் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த 38 நாள் தான் இருக்குது. நான் பயப்படுத்துறதுக்காக சொல்ல தம்பியில், இப்போவும் நீ முடிச்சுக்கல அப்படின்னா கட்டாயம் கஷ்டம்தான். ஓகேவா? நான் பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. ஸோ எனிவே திஸ் இஸ் த மோர் இம்பார்ட்டன்ட். கிராஷ் சீரியஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன். என் பார்ட்டில் என்ன முடியுமோ நான் பார்க்குறேன். நீ அதை நம்பிட்டு இருக்காத. நீ வந்து ஃபர்தராக மூவ் பண்ணி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். மெயின்லி 12th ஸ்டாண்டர்ட் 11th வந்து நான் சொல்கிறையா என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறேன், பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், ஒரு 60 மார்க் எடுத்தால் போதுன்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், எல்லாமே பக்காவாக பிளான் இருக்குது நான் சொல்கிறேன். பட் 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அப்படியே வெயிட் பண்ணாதீங்க, போட்டுகிட்டே இருங்க. டெய்லி நான் எவ்வளோ நேரம் போட சொல்லியிருக்கேன், 2-3 மணி நேரம் போட சொல்லியிருக்கிறேன், 2 மணி நேரமாவது போட சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் இப்போ தெரியாது. 1 மாதம் கழிஞ்சா அந்த கட் ஆஃப்னு வரும் பாருங்க ஒரு பேச்சு, அப்போ தெரியும். ஸோ தயவு செய்து இந்த விஷயத்தையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது, உங்களுக்கான ஒரு விஷயந்தான் தவிர இங்கே ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் நான் போடலை, ஸ்ட்ரிக்டாகவும் கூட சொல்லலை. எடுத்துக்காது உன் இஷ்டம். ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்கிறோன்னா நீ ஃபாலோ பண்ணு. நிறைய விஷயம் இருக்குது. நிறைய பேர் படிக்கிறீங்க, ஒரு நாள் படிக்கிறீங்க, ஒரு நாள் படிக்காமல் இருக்கீங்க, ஒரு நாள் வந்து விளையாட போயிடுறீங்க, ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து படிப்பான், அடுத்த நாள் பார்த்தா அந்த இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும். ஏன் டெய்லியுமே நான் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டால் தான் படிப்பீங்களா? இப்படிலாம் கிடையவே கிடையாது. யாருமே கூட இருக்க மாட்டாங்க. விவேக் சாரும் கூட இருக்க மாட்டாங்க, எந்த சாருமே கூட இருக்க மாட்டாங்க, எந்த டியூஷன் டீச்சரும் கூட இருக்க மாட்டாங்க, எந்த ஸ்கூல் டீச்சரும் கூட. நீ உன்னோட எக்ஸாம் சொந்தமாக எழுதி மார்க் எடுக்க போகிற. தயவு செய்து என்ன கைடன்ஸ் வேணாலும் இப்போ உட்காந்து நீ வாங்கிக்க. ஆனால் மார்க் எடுக்கிறது உன் கடமை, அவ்வளோதான். திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட். அண்ட் உன் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு நீ கொண்டு போகணுன்னா அந்த மார்க் ரொம்ப முக்கியம். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போயே தொண்டை மூஞ்சியெல்லாம் மூக்கெல்லாம் அடைச்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து மேக்ஸ் கிளாஸ் சீரிஸ் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் அது வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துடும், பயப்படாதீங்க. எல்லாமே உங்களுக்கான தேவையானது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். படிக்கிறேன். தேங்க்யூ.